இன்ஃபேக்ட் அர்ஜுன் ரெட்டி படம் வரும்போது நிறைய பேர் சேது கூட கம்பேர் பண்ணாங்க. ஒரு பைக் ஓட்டுற ஸ்டைலா இருக்கட்டும், அந்த பொண்ண முதல்ல கூப்பிட்டு பேசுறது, அது பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு அர்ஜுன் ரெட்டிக்கும் சேது கதாபாத்திரத்துக்கும். நீங்க அத உணர்ந்தீங்களா சார்? வேண்டாம் அது வேண்டாம். பாலா மாமான்னு ஏதோ ஒரு வார்த்தை அந்த மாதிரிலாம் சொல்றேன். இவ்வளோ ஒரு கெத்தான ஒரு டைரக்டர ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வார்த்தை சொல்லி கிண்டல் பண்றாங்களேன்னு. சோசியல் மீடியாவில் அப்படியே வருது என்னை பற்றி வருதா? இப்போ ட்ரெய்லரோ டீசரோ ரெடி பண்ணுறோம், இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னுப்பாங்க. பேட் ரிவ்யூ மட்டும் சொல்லுங்கள், குட் எனக்கு தேவையில்லை. அது பேடு, அது வந்து என்னை நான் மாற்றிக்கிறதுக்கு உதவும். அதனால் இதை வந்து உதாசீனப்படுத்தவே முடியாது. அதை கேட்டுட்டு கண்டுக்காமல் விடுறது வேற. மொத்தமாகவே உதாசீனப்படுத்தக்கூடாது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கண்டுக்காமல் விட்டுறணும். யார் எதை சொல்லியும் என்னை மாற்றினதே இல்லை. நான் என் போக்கில் போய்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எனக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் என் போக்கில் தான் போவேன். ஓகே சார். காதலை வாங்கினா தானே, அதை காதலே வாங்குறது இல்லையா? நான் இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் பெருசாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. பார்ப்பேன், பார்த்தாலும் அது என்னை பாதிக்கிறது இல்லை. ஆன் த ஸ்பாட்ல அடிப்பாரு அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. நீங்க எப்பாச்சும் ஒரு கோவப்படுவீங்களா? அடிப்பாடுறத தாண்டி செட்ல பயங்கர கோவமா இருப்பீங்களா? கோவம் வரவழைச்சா கோவம் வரத்தானே செய்யும். கோவம் வரவழைக்கிற அளவுக்கு யாரோ ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 20 டேக்குன்னு எடுத்தாக்க கோவம் வரத்தானே செய்யும். ஏன்னா ஃபிலிம் டிஜிட்டல் கிடையாது. பரதேசி வந்து ஃபிலிம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபிலிம் வராது. ஹை ஸ்பீடு அப்படிங்கிற போது பணம் விரயம் ஆகுதுல்ல. ஆனால் இப்போ நீங்க அடிக்கிறதோ அதை நடிச்சு காட்டுறதெல்லாம் வந்து அந்த ஒரு குச்சிலாம் வந்து அந்த ஷூட்டிங் டம்மி, எல்லாமே டம்மி. நிஜமா யாரையாச்சும் அடிச்சிருக்கீங்களா ஒரு கோவத்துல? பலார் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம், அந்த மாதிரி நடந்திருக்கா? அப்படி இல்லை. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அழகா இருக்க நடிக்கிற அப்படியே அது ஆப்போசிட்டா மாத்திடுவாரியா? அவங்கள அப்படி பார்க்கணும். சும்மா விக்கு வச்சு மேக்கப் போட்டு அழகா திருத்தமாக தான் வரணும் அப்படின்னா, அப்படி கேரக்டர் இருந்தால் அப்படி வருவாங்க. அவங்க அப்படி இல்லையே. அவங்க அடிமட்ட ஜனங்கள் தானே, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பெரும்பாலான உங்களுடைய கதைகள் அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அப்படி அமைஞ்சு போச்சு. பாலா போன்ற ஒரு இயக்குனர் எதுக்கு நல்ல தமிழ் தெரிஞ்ச ஒரு மாநிலமான ஒரு பெண்ணையே நடிக்க வச்சிருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு தமிழ் தெரியாத ஒரு பெண்ணை மேல கலர் பண்ணி இந்த கதாபாத்திரத்துல ஒரு கஷ்டப்பட்டு நடிக்க வச்சது எதனாலன்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு. அப்ப அந்த டைம்ல டேட்ஸ் பேசாத ஆர்டிஸ்ட் வேணும். இவ்வளவு நாள் இந்த மாசத்துல எத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும், அப்புறம் அதுல இருந்து அடுத்த மாசத்துல எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும், அது ஒத்து வராது. இந்த கேரக்டர் பண்றது, இந்த கேரக்டர் உள்ள வந்துட்டாக்க வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியே போய் வேற படம் போய் ஒரு டூயட்டு நம்ம பாடிட்டு வந்தாங்கன்னா திரும்பவும் நான் அவங்கள என்னோட ஃபார்முக்கு கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக பல்காக வேணும் எனக்கு. அது வேதியிட்ட கிடைச்சதுனால